ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில்க் பிக்கிஸ்ல குலோப் ஜாமுன் பார்க்க போறோம். ஒரு வெசல் எடுத்துக்கலாம். ஃப்ளோர் எடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ளோர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்திருக்கு மாவு. குட்டி குட்டி பாலா உருட்டிக்கலாம். நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சாச்சுங்க. ஓகே, நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து எண்ணெய் சூடாயிட்டோன்னே நம்ம உருட்டி வச்ச பால்ஸ்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு குலோப் ஜாமுன் மாதிரி. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் கடாயில். ஜீராவை காசிக்கலாம். முதல்ல தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு ஏலக்காவை நம்ம போட்டுக்கலாங்க. கொதிச்ச பிறகு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குங்க ஜீரா தண்ணி. ஓகே, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டோங்க. அப்பதான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆகும். மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு குலோப்
கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். வாவ், டேஸ்டியாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், பாய். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.